வெல்கம் டு கிளிக் இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ரெண்டிஸ் ஜாப் வேகன்சிக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பவர் கிரிட் நிறுவனத்திலேருந்து வெளியிட்டிருக்காங்க. டோட்டலாக 100க்கு மேற்பட்ட இந்த வேகன்சியில் ஐடிஐ முடிச்சிருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதற்கான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதாவது www.powergrid.in. ஸோ இதில் இங்கே பாருங்கள், சவுத்தர்ன் ரீஜியன் 2ல பெங்களூர்ல கொடுத்துருக்காங்க. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா இந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை. இதற்கான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பவர் கிரிட் சவுத்தர்ன் ரீஜியனில் தான் வந்து கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் 2ல என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் அண்டர் த அப்ரெண்டிஸ் ஆக்ட் படி கேட்டிருக்காங்க. ஆன்லைன் மூலியமா அதற்கான அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணியிருக்காங்க. 1 இயர்க்கான அந்த டூரேஷனில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கர்நாடகாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கர்நாடகாவில் வந்து என்னென்ன அப்ரெண்டிஸ் ட்ரேட் இருக்குது, அதில் எவ்வளோ வேகன்சி, அதில் கேட்டகரி எவ்வளோ, எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, புதுச்சேரி. ஸோ இந்த 2 ஸ்டேட்டுக்குமே வந்து ஐடிஐ எலக்ட்ரீஷியனில், டிப்ளமோ எலக்ட்ரிக்கல், ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், கிராஜுவேட் சிவிலில், கிராஜுவேட் எலக்ட்ரிக்கல்னு சொல்லிட்டு 42 வேகன்சி. அதில் வந்து கேட்டகரி வைஸ் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அன்ரிசர்வ்டுன்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து கேரளா. ஸோ இந்த 3 ஸ்டேட்டுக்குமே டோட்டலாக வந்து 101 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இங்கே வந்து ட்ரைனிங் லொக்கேஷன் டென்டேட்டிவ் லிஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு, புதுச்சேரிக்கு வந்து அரசூர், தர்மபுரி, ஒசூர், களிமண்பட்டு, காரைக்குடி, மதுரை, நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி, அப்புறம் புகழூர், சேலம், ஸ்ரீபெரும்புதூர், திருவளம், திருநெல்வேலி, திருச்சி, தூத்துக்குடி, அப்புறம் உடுமலைப்பேட், புதுச்சேரின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மந்த்லி ஸ்டீஃபன் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரீஷியன் ஐடிஐ எலக்ட்ரீஷியனில் ஃபுல் டைம் கோர்ஸில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 13,500 ரூபாய் வந்து ஸ்டீஃபண்டாக கொடுக்குறாங்க. டிப்ளமோ எலக்ட்ரிக்கலில் 3 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் 15,000 கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் டிபிடி. அதாவது டிபிடி என்ன அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு 4,000 அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. கிராஜுவேட் எலக்ட்ரிக்கலில் வந்து பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறவங்களுக்கு 17,500, இதுக்கும் டிபிடியில் 4,500 ரூபாய். கிராஜுவேட் சிவிலில் வந்து 17,500, கிராஜுவேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் 17,500, ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் 17,500. இதில் வந்து எம்பிஏ முடிச்சிருக்கணும் போஸ்ட் கிராஜுவேஷன். இதில் சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து சோஷியல் ஒர்க் எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்கிறவங்க, லாக் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கிறவங்க லால, பிஆர் அசிஸ்டன்ட், பேச்சுலர் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன், பிஎம்சி, பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம், பிஏ இதெல்லாம் முடிச்சிருக்கவங்க 17,500. அதுக்கடுத்து ராஜ்யசபா அசிஸ்டன்ட். ஸோ இதுலேயும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. கேண்டிடேட் ஹூ possess எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மென்ஷன்ட் above past டேட். அந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன் வந்து 2 இயர்ஸ்க்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இருக்கணும். டேட் ஆஃப் அப்ளிகேஷனில் 9/9/2022 8/9/2024 உங்களுடைய அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்கணும். ஸோ இதில் வந்து நாட் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஃபைனல் எக்ஸாமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, 18 வயசு ஆகாதவங்க, அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் போகாதவங்க, இவங்க 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து நாட் எலிஜிபிள். ஸோ இங்கே வந்து நோட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைம் ரெகுலரில் படிச்சிருக்கவங்க மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து இந்த இயர்க்குள்ளே கம்ப்ளீட்டட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய மார்க் ஷீட்டில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த டேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து ஆதார் சீடட் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களுடைய 10th மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சு ஆதார் கார்டில் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருக்கோ அதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இந்த டிபிடி பற்றி கொடுத்துருக்காங்க, பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா அப்ரெண்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், என்ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா என்ஏடிஎஸ், என்ஏபிஎஸ் 100% கம்ப்ளீட்டட் ப்ரொஃபைல் வேணும். ப்ரொஃபைல் போர்ட்டலில் ஸ்கேனடு எஜுகேஷனல் காப்பீஸ், ப்ரூஃப் ஆஃப் மெட்ரிகுலேஷன், அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஏஜ், மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, இது எல்லாமே ஏஜ் ப்ரூஃபுக்கு, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, கேஸ்ட் சர்டிஃபிகேட், பேங்க் கேன்சல்டு செக்கு, அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக்கு. இது எதுக்கு அப்படின்னா இந்த டிபிடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ரீசெண்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸு. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஏதாவது ஒரே ஒரு ஸ்டேட்டில் ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் 1ல் வந்து என்ஏபிஎஸ்ல வந்து நீங்கள்
ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், சிஎஸ்ஆர், பிஸ்னஸ் இந்த போஸ்டிங் உள்ளவங்க எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணணும். என்ஏடிஎஸ்ல வந்து டிகிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறவங்க. ஸ்டெப் 2ல வந்து பவர் கிரேடில் அடுத்தது இதில் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஏதோ ஒன்றும் இல்லை. அடுத்து ஸ்டெப் 2ல வந்து பவர் கிரேட் கேரியரில் போயிட்டு அப்ளை ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஷார்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா மெரிட் ஃபார் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து எலிஜிபிலிட்டி, அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மெரிட் பேஸில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் வில் பி ஸ்க்ரீன்டு பேஸ்ட் ஆன் தி மெரிட் அக்கார்டிங் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அண்ட் பிரெஸ்கிரைப்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்து தான் வந்து இதற்கான ஷார்ட் லிஸ்டிங் இருக்கும். ஸோ இன்கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கேண்டிடேட் கால்டு ஃபார் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 1:5 ரேஷியோவில் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் கம்யூனிகேட்டட் த்ரோட் ரெஜிஸ்டர்ட் இமெயிலுக்கு உங்களுக்கு இருக்கும். இதுக்கு எந்தவித அலோன்ஸும் கிடையாது. செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்ட் ஆன் த கேண்டிடேட் ரிப்போர்ட்டட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே சூட்டபிளாக இருந்தது அப்படின்னு தான் அதுக்கப்புறம் தான் வந்து செலெக்ஷன் அந்த லிஸ்ட்டே வந்து ப்ரிப்பேர் ஆகும். ஸோ இதுலேயும் வந்து அப்ரண்டிஸ் கான்ட்ராக்ட் என்ஏடிஎஸ் என்ஏபிஎஸ் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்கள் அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த மெரிட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு அடுத்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங்க்கு வந்து உங்களுக்கு செலக்டட் அப்ளிகேஷன் வில் பி பிரிக்ஸட் மந்த்லி ஸ்டீஃபண்டாக வந்து உங்களுக்கு அந்த டிபிடி சொல்லியிருந்தாலும் அந்த இது வரும். 4,000 வரும் டிப்ளமோ அப்ரண்டிஸ். அதுக்கப்புறம் கிராஜுவேட் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு 4,500 ரூபாய் வந்து கொடுக்கும் இந்த என்ஏடிசி ஸ்கீமில். டூரேஷன் வந்து 1 இயர் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் லொகேஷன் as per அவைலபிலிட்டி பொறுத்து கொடுக்குறாங்க. அகாமடேஷன் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 2,500 ரூபா பர் மந்தில் கொடுத்துருவாங்க. லீவு கொடுத்துருக்காங்க 12 நாள், பெர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷனு. ஸோ இந்த மாதிரி டெர்மினேஷன் ரைட்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 20/8/2024 ஸ்டார்ட் ஆகி 8/9/2024 க்ளோஸ் ஆகுது. ஸோ இதில் உங்களுக்கு என்கொயரி இருந்தது அப்படின்னா இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அப்ரண்டிஸ் இதில் வந்து அப்ளை பண்ணணும். இதில் யார் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ஐடிலாம் இருக்காங்கல்ல, அதாவது ஐடிஐ படிச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாமே. ஸோ இந்த வெப்சைட்டில் என்ஏடிஎஸில் வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கிறவங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கிறவங்கன்ட்டு சொல்லி அப்ளை பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் டிகிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா நேஷனல் அப்ரண்டிஸ் போர்ட்டல், இந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பவர் கிரிட் வெப்சைட்டில் கேரியரில் இங்கே பாருங்க என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ். ஸோ இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள், இம்பார்ட்டன்ட் டேட், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1ல் என்ன பண்ணும், ஸ்டெப் 2ல் என்ன பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டெப் 1 அல்லது ஸ்டெப் 2ல் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டெப் 2ல் வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் கிராஜுவேட் சிவிலில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இங்கே அப்ளைங்கிற ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய என்ஏடிஎஸ் போர்ட் இதில் ரெஜிஸ்டர் பண்ண ஐடியை கொடுத்து சப்மிட் பண்ணணும். ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.